அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமிகு ரமலான் மாதத்தின் 3வது பத்தை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போதுதான் ரமலான் துவங்கியது போன்று இருக்கிறது. திரும்பி பார்ப்பதற்குள் நம்மை விட்டு 20 ரமலான் சென்று விட்டது. 20 தராவீகள், 25 ஜுஸூக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிபிலிருந்து இறுதி பத்தினுடைய பிறை 21 முதல் நாளும் துவங்குகிறது. அல்லாஹ் ரஹ்மான் இந்த கடைசி பத்தில் என்னவெல்லாம் மறுபாக்கியங்களை, நலவுகளை நம்மை மீது வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நாம் முழு உழைப்போடும் ஆர்வத்தோடும் பெறுகின்ற நசீபை நாம் பெற வேண்டும். இந்த கடைசி 10 ரமலானில் முந்தைய 2 பத்துகளை விட சிறப்பு வாய்ந்தது. அது ஏன் என்று பெரிதாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 செய்திகள் போதும். ஒன்று, இந்த கடைசி 10 தான் குர்ஆன் இறங்கியதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு இந்த கடைசி 10 தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக லைலத்துல் கத்ர் இரவை குறித்து பல்வேறு செய்திகள் ஹதீஸ்களில் காண முடியும். பல்வேறு ஹதீஸ்கள், இமாம்களுடைய ஏராளமான கருத்துக்கள், ஏராளமான அனுமானங்கள், இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தனை பேரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு செய்தியை நாம் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "பல்தமீசுஹா ஃபில் அஷ்ரில் அவாகிரில்" இருந்தது. லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது 21ஆம், 23ஆம், 25ஆம், 27ஆம், 29ஆம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. என்றாலும் கூட பெருமானார் சொன்னது, ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள். அந்த ஒற்றைப்படை இரவு என்பது இந்த கடைசி 10 வருகிறது. ஆகவேதான் கடைசி 10 என்பது ரொம்ப முக்கியமானது. ரமலானிலே மிக முக்கியமான அம்சம் என்பது இந்த கடைசி 10 தான். கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ர் குறித்து நிறைய செய்திகள் பேசலாம். என்றாலும் கூட மேலோட்டமாக 2-3 செய்திகள். இந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் ஏன் மறைத்து வைத்திருக்கிறான்? இதை மறைத்ததற்கான காரணம் என்ன? இமாம் பெருமக்கள் பல்வேறு காரணங்களை சொன்னாலும் முக்கியமான 3 காரணங்கள். முதலாவது காரணம், அல்லாஹ் சில அமல்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி லைலத்துல் கத்ர் எந்த இரவு நமக்கு தெரியல, ஆனாலும் 27 நாம் முக்கியப்படுத்துறோம். 27 என்பது ஒரு முக்கியமாக நாம் எல்லாருக்கும் நாம் அந்த இரவை பார்க்க முடியும். எல்லோரும் அந்த 27ஐ லைலத்துல் கத்ர் இரவாகவே பாவிக்கிறோம். அதுக்கும் சில காரணங்கள் உண்டு. இமாம் பெருமக்கள் அதிகமானவர்கள் அது 27 தான் என்று கருத்தை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் நிறைய நபர்கள் 27 தான் என்று கருத்தை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் 27 முக்கியப்படுத்துகிறோம். என்றாலும் கூட மீதம் இருந்த 4 ஒற்றைப்படை இரவுகளிலும் நாம் வைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா நிர்வாகங்களிலும் அந்த இரவுகளுக்கு சில சிறப்புகள் செய்யப்பட்டு, சில பயான் நிகழ்வுகள் வைக்கப்பட்டு, சில குறிப்பிட்ட தொகுதிகள் வைக்கப்பட்டு, சில திட்டங்கள், சில துவாக்கள் அங்கே அரங்கேற்றப்பட்டது. இன்னும் சில பள்ளிவாசல்ல முழுமையான கடைசி 10 நாட்களுமே அது முழு இரவாகவே அது தொகுதிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்படியான கடைசி 10ஐ நாம் அளவிட்டுக் கொண்டிருக்கிறோம். சரி, முதல் காரணம், அல்லாஹ் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ரை போன்றே நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் எந்த அமலை செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைவான் என்கிற விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அமலை கொண்டு அடியானை அல்லாஹ் திருப்தி கொள்வான் என்கிற விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம், சில சின்ன விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள்.
பெருமானார் சொன்னாங்க, ஒரு சஹாபியை பார்த்து சில சஹாபிகள் சொல்றாங்க, இவன் சுவனவாசி என்று சொல்கிறாங்க. ஒரு சுவனவாசி என்கிற நன்மையை அவர் பெறுகிறார். சஹாபிகள் எல்லாம் அந்த ஒரு சஹாபியை பின்பற்றி அவர் அப்படி அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறார்கள். அப்படிதான் ஒன்றும் செய்யல, வரலாற்று காரியங்கள் அதிகமாக செலவிட்டானா என்றால் இல்ல, ஒரு முறையான வணக்கத்தை செய்கிறார், தொடர்ச்சியாக செய்கிறார். ஒரு செய்வார், ஒரு செய்துவிட்டு தகைக்கு ஒரு 2 ரகாத் என்று தொழுது கொள்வார். இப்படி சில அமல்களை கொண்டு அல்லாஹ் சிலரை பொருந்தி கொண்டு சுமத்தை கருதலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொள்ளலாம். எந்த அமலை எல்லாம் பொருந்தி கொள்வான் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம் தொழுகிறோம், நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா கபூலாகிறதா நமக்கு தெரியாது. லுஹர் தொழுகிறோம், அஸர் தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்துல அது கபூலாக்கப்பட்டு விட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டு விட்டதா நமக்கு தெரியாது. ஆனாலும் சில அடையாளங்கள் இமாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையில் கபூலாக்கப்பட்டு விட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் லுஹர் தொழுது விட்ட பிறகு அஸர் தொழுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய லுஹர் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அஸர் தொழுகின்ற பிறகு மக்ரிப் தொழுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய அஸர் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று பொருள் என்று இமாம் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே நம்மை எந்த முறை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் என்ற விஷயம் நமக்கு தெரியாது, ஒரு பொக்கிஷமாக மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய துவாக்கள்ல எந்த துவா கபூலாகும் என்பது நமக்கு தெரியாது. தொடர்ந்து நாம் நிறைய துவாக்கள் கேட்கிறோமே, எல்லா துவாக்களும் கபூலாகி விடுவதா என்றால் இல்லை. அதே போன்று எல்லா துவாக்களும் ஒதுக்கப்பட்டு விடுவா என்றாலும் இல்லை. அப்ப அல்லாஹ் சில துவாக்களை சில நேரத்துல கபூலாக்கி கொள்கிறான். குறிப்பிட்ட நேரம் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் எது தெரியாது. என்ன சொன்னாங்க? ஜும்மாவுடைய நாள், அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யாராவது துவா செய்தால் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அது குறிப்பிட்ட நேரம் எதுவும் தெரியாது. இமாம் பெருமாள் கருத்துக்கள் சொல்லுவார்கள், அசலிலிருந்து மகரிப் வரைக்கும் என்று சொல்லுவாங்க, மகரிப்பிலிருந்து இஷா வரைக்கும் என்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் கருத்தை சொல்லலாம், ஆனால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று இஸ்முல் ஆலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றின வார்த்தை, அந்த வார்த்தை அதற்கு பெயர் இஸ்முல் ஆலம் என்று பொருள். அந்த திக்ரை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அதனை அல்லாஹ் உடனே ஒப்புக்கொள்கிறான் என்று சொன்னார்கள். அந்த இஸ்முல் ஆலம் வந்திய வார்த்தை எது என்று நமக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பிட்டு இந்த வார்த்தை தான் இஸ்முல் ஆலம் என்று சொல்லியிருக்கவில்லை, இஸ்முல் ஆலத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படியாக சில விஷயங்கள் எல்லாம் மறைத்து இருக்கிறான். தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டானா இல்லையா நமக்கு தெரியாது. பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு நாம ஒரு பிரச்சனையை காரணமாக மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம், இவர் நம்மை மன்னித்து விட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல நாம் மன்னிப்பு கேட்கிற போது அந்த தௌபாவை எல்லாம் மன்னித்தானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. அப்ப இதுவும் அல்லாஹ்விடத்துக்கு மட்டும் தெரிகின்ற விஷயம். மௌத் எப்போது வரும் என்று தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியான சில விஷயங்கள் ஓடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அது அத்தனையுமே முக்கியமானது. ஒருவேளை அதெல்லாம் சொல்லப்பட்டு விட்டால், வெளிப்படையாக தெரிந்துவிட்டால் அதனுடைய மகத்துவம் இல்லாமல் போகும். அதே போலதான் லைலத்துல் கத்ருடைய இரவு, அது ஓடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாத என்று சொல்லப்பட்டு விட்டால் இவ்வளவு உயிர்வோம் அதற்கு தரப்படாமல் போகிறோம். அதனால்தான் முதல் காரணமாக சொல்றாங்க, அல்லாஹ் சில விஷயங்களை ஒரு முக்கியத்துவத்தை கருதி மறைத்திருக்கிறார். இரண்டாவது காரணம் சொல்றாங்க, பொதுவாக லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அல்லாஹ்வே சொல்றாங்க, ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு இரவு 1000 மாதங்களில் இருந்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அப்போ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் கூட அது 70ஆக 700ஆக 7000ஆக 7 லட்சமாக நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது. நாம சொல்லியிருந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அத்தனை நன்மைகள் வழங்கப்படுகிறது. அதே போன்று ஒரு பாவம் செய்தாலும் மிகப்பெரிய ஒரு பாவம் சுமையும் அங்கே ஏறிவிடும். அதுவும் தெரிந்து செய்துவிட்டால், ஒருவேளை அல்லாஹ் இந்த இரவுதான் லைலத்துல் அறிவிப்பு செய்து அந்த இரவில ஒரு அடியான் வேண்டுமென்றே ஒரு பாவத்தை செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவ சுமையாக ஏறிப்போகும், அது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையாக அமைந்து போகும்.
இதெல்லாம் வைத்துதான் எல்லாம் இரண்டாவது காரணமாக அது எந்த இரவும் தெரியல. மனிதன் பலகீனமாக அந்த இரவு தெரிந்திருந்தாலும் கூட அந்த இரவிலும் கூட பாவம் செய்ய தெளிவான் மனிதன். அதனால்தான் அந்த இரவை எல்லாம் மன்னிச்சுட்டான், மறைஞ்சிட்டான். ஒருவேளை அந்த இரவு எதுவுமே தெரியாமல் ஒருவர் பாவம் செய்தார்கள், பாவத்தை தெரியாமல் செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடைத்தது, தெரிந்தோ செய்தால் அது பொது பாவமாக கருதப்படும் என்கிற அடிப்படையில் இரண்டாவது காரணமாக இதனை சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு நாள் என்று குறிப்பிட்ட நாளை அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்லாஹ் எழுதுவது பற்றி பேசுகிறான். தெளிவா சொல்றாங்க. 1000 மாசங்கள் சொல்வது அந்த இரவுல குர்ஆனை இறங்கிருந்தோம் வினாவியா பேசுகிறாங்க. கூட ஒரு வார்த்தை கூடுதலாக இந்த இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ்வுக்கு சொல்வதற்கு எவ்வளவு நேரமாக போகுது, எவ்வளவு வினாவியா பேசுகிறாங்க. இதுதான் அந்த இரவு என்று மனிதர்களுக்கு காட்டுவதற்கு எவ்வளவு நேரமாக போகும். ஏன் காட்டல? மூணாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரு வேலை இதுதான் லைலத்துல் கத்ர் என்று காட்டிவிட்டால் மனிதன் அந்த ஒரு இரவை தவிர மற்ற நாட்களை எல்லாம் தூங்கி கழித்து விடுவான். அதான் நமக்கு தெரியுமே, இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு தெரியுமே. ஏன் மற்ற நாட்களுக்கு நாம் பள்ளிவாசலுக்கு போனதை என்ன மனிதனை கொள்கிறோம்? பொதுவாகவே மனிதர்களுடைய அது சுபாவம் அப்படித்தான். 11 மாசங்கள் பள்ளிவாசல்ல பார்க்க முடியாத கூட்டத்தை ரமலான் மாசத்துல பார்க்க முடியுதுன்னா என்ன காரணம்? ரமலான் மாசம் அமல் செய்வது என்று அவ்வளவு முக்கியத்துவமானது என்பது தெரியுது. அப்படி தெரிந்த போதுதான் ரமலான் மாசத்துல மக்கள் பள்ளிவாசலை நோக்கி விடுகிறார்கள். பள்ளிவாசல் எப்போதும் செழிப்பான மக்களுடைய கூட்ட நெரிசலாகவே காணப்படுகிறது. அதே போலதான் ஒரு இரவை எல்லாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த ஒரு இரவை மட்டும் அந்த மனிதர்கள் அமல் செய்வார்கள், மற்ற நேரங்களை விட்டு விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? மனிதன் கடைசி 10 நாட்களுமே அவன் அல்லாஹ்வுடைய இந்த இரவை நாடி அவன் அமல் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் அவன் லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுதான் மூன்றாவது காரணமாக சொல்கிறார். பணிமனவர்கள இந்த கடைசி 10 ரொம்ப முக்கியமானது. ரமலானுடைய கடைசி 10 இந்த 10 நாட்கள் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் இதையெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக பாராமுகமாக கடந்திருக்கிறோம் என்று சொன்னார் இன்னும் ஒரு இடம் காத்திருக்க வேண்டும். அவ்வளவு ஈஸியாக நாம் சொல்லிவிட முடியாது. அடுத்த அமலானில் நாம் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லிவிட முடியாது. அங்கேதான் சொல்கிறோம் இந்த 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடங்கினார்கள்? கடைசி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்கள்? முதல் விஷயம், கடைசி 10 பிரத்யேகமான ரசூலுல்லாஹ் கேட்ட 2 துஆக்கள் இப்ராஹீமிலே சொல்லப்பட்டதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம அத்தினா மினன்னார் வதுகில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் எங்களுடைய சந்ததியர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, சுவனத்தை தந்தல் புரிவாயாக என்கிற இந்த துஆவை பெருமானார் கடைசி 10 தொடர்ச்சியாக கேட்டார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ்களில் இடம் பெறுகிறது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னையும் நீ மன்னித்து விடுவாயாக என்கிற இந்த துஆவையும் ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களில பார்க்க முடியும். இப்ப கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை எப்படி இருந்தது? ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணித்திருக்கிற அந்த வாக்கியம் எப்படி வருகிறது? தான இதா தஹல அஷ்ருல் அவாகிர், கடைசி 10 அந்த இரவு ரசூலுல்லாஹ் அந்த கடைசி 10 நாட்களை ரசூலுல்லாஹ் அடைந்து விட்டால் என்ன செய்வார்கள்? முதல் விஷயம் ஷத்த இஸாரஹு, இரண்டாவது சொல்றாங்க அஹியா லைலஹு, மூன்றாவது ஐகல அஹ்லஹு. 3 செய்தி சொல்றாங்க. முதல் செய்தி ஷத்த இஸாரஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்கள் என்ன செய்வாங்களாம்? ஷத்த இஸாரஹு, தங்களுடைய ஈனாரைகளை இருக்க கட்டிக் கொள்வார்கள் என்று வருகிறது. நமக்கு புரியப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தளத்துல ஒரு வேலைக்காக நாம் இறங்குகிறோம் என்று சொன்னால் வேலையை மடித்து கட்டிவிட்டு இறங்குவதை போன்று. ஏன்னா நாம் செய்கிற வேலையை அந்த ஈனாரை கூட எந்த தொந்தரவும் செய்துவிடக் கூட
சொல்றாங்க என்கிற அடிப்படையில அந்த நேர்த்தியை படித்து கட்டிவிட்டு ஒரு களத்தில் இறங்குவதை கொண்டு திருமாசிராசன் அவர்கள் கடைசி 10 நாட்கள்ல கீழாடையை அந்த கைதியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கடைசி 10 நாட்கள்ல இருப்பார்கள், அமல்களில இறங்குவார்கள் என்று கூறும். இரண்டாவது செய்தி, அஹியா லைலஹு, இரவு நேரங்களில் விழித்திருப்பார்கள் என்று வருகிறது. பொதுவாக ரமலான் அல்லாத மற்ற நேரங்கள்ல இரவு நேரம் முழுவதுமாக விழித்திருப்பது என்பது விரும்பத்தக்கது. எப்படி இஷாவிலிருந்து மஜ்ரித் வரைக்கும் தூங்காமல் அப்படியே விழித்திருப்பது என்பது அது ஆர்வமான அல்ல. தஹஜ்ஜுத் தொழுகை இருந்தாலும் கூட ஒரு சிறிய தூக்கத்திற்கு பிறகுதான் எழுத வேண்டும் என்பது இங்கே நபி வழி காட்டப்படுகிறது. இப்படி அஹியா லைலஹு ரசூலுல்லாஹ் ஆனால் ரமலானுடைய மாதத்தில் உண்மையாக ஏழுல விழித்திருப்பார்கள் என்று வருகிறது. பொதுவாக நம்ம ஊரில் சில வழக்குகள் உண்டு. என்னன்னா இரவு நேரங்களில் ரமலான் மாதம் விழித்திருப்போம். நிறைய அமல்கள், உறுதியான நம்பிக்கையான அமல்கள், சுன்னத்தான அமல்களை எல்லாம் நிறைய செய்வோம். ஆனால் அடுத்த நாளில் பசுமையை விடுவோம். அதனுடைய கலைப்பின் காரணமாக அடுத்து வேலையை செய்ய செல்ல முடியாமல் அந்த உழைப்பை விட்டு விடுவோம், ரொம்ப தொழிலை விட்டு விடுவோம். இது மாதம் காட்டிய வழி அல்ல. இரவு முழுவதும் தொழுகிறோம் என்று சொன்னால் அதை விட முக்கியமானது வரலாறு இருக்கிறது. இரவு முழுவதும் தொழுதால் அது நவீனான உடனடியான வழக்கமாகத்தான் கருதப்படும். பசியை விட்டுவிட்டால் பரலை விட்டதற்கு ஒப்பானது, பரலை விட்டதை போன்று. அப்படி இருக்கிற போது நாம் இரவு நேரங்களில் நின்று கொள்வதற்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போதும். இரவு நேரம் முழுவதும் விழித்து விட்டு அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்லாமல் அப்படி இருப்பது என்பது வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அம்சம், ஒரு பலமான விஷயம். அதை செய்யாமல் விட்டுவிட்டு உபரியான காரியங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே மகளை முழுவது என்பது சரியான நடைமுறை அல்ல. பெருமானார் காட்டித்தார்கள். ஆனால் ரமலான் மாதத்தில் நாம என்ன செய்யணும்னு சொன்னா, பெருமானார் இரவு நேரத்தில் விழித்திருந்து அமல் செய்திருக்கிறார்கள். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து அமல் செய்யணும். ஆனால் அடுத்த நாளுக்குள்ளான திட்டங்களில் நம்ம இருக்கணும். வியாபாரம் செய்யணும்னு சொன்னா அந்த வியாபாரத்துல கொஞ்சம் ஆட்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது அல்லது அந்த நேரங்களை ஒட்டி வைப்பது, இப்படியான காலையில் நேரம் நாம் நேரத்தை செலவழிப்பது, இப்படி நாம் ரமலானுக்கு பிரத்யேகமாக திட்டமிடலோடு தான் இரவு நேரங்களில் விழித்திருந்து அமல் செய்யும். நம்முடைய இரவு நேர விழிப்பு என்பது அடுத்த நாள் காலையில் மறுபடியும் விட்டுவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில ரசூலுல்லாஹ் இரவு நேரங்களில் விழித்திருப்பார்கள் என்று வருகிறது. அடுத்த செய்தி, ஐந்தர அஹ்லஹு, ரசூலுல்லாஹ் உறவினர்களையும் எழுப்பிடுவார்கள் என்று வருகிறது. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ரமலான் அல்லாத நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹ் இரவு நேரங்களில் விழிப்பார்கள், எழுந்திருந்து தொழுவார்கள். ஆனால் குடும்பத்தினர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஹதீஸ்கள்ல ஒரு செய்தி வருகிறது, காபர் ருவைதா ஃபதஹ பாபு ருவைதா லபிஸ நஹர் ருவைதா என்று வருகிறது. ஒரு பூனையை போன்று எழுந்திருப்பார்கள், பூனையை போன்று கதவை திறப்பார்கள், ஒரு பூனையை போன்று செருப்பை அணிந்து செல்வார்கள் என்று வருகிறது. என்ன அர்த்தம் சொன்னா, ரமலான் அல்லாத மற்ற நேரங்கள்ல குடும்பத்தினர்கள் மீது இவர்கள் நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. உபரியான வணக்கங்கிற பட்சத்தில் இப்படி பரவான விஷயங்களே நிர்பந்தப்பட்டுதான் ஆகணும். அதே இப்படித்தான் நடைமுறை இருந்தது. சில நேரங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் உடன் தூங்குவார்கள், திடீரென்று நடுராத்திரியில் விழித்து பார்க்கிற போது ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. எங்கிருந்து தேடிக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு போகும்போது ஜன்னத்துல் பக்கீல் அமர்ந்த ரசூலுல்லாஹ் அழுது கொண்டு இருப்பார்கள். இப்படி எத்தனையோ இரவுகளை பார்த்திருக்கிறாங்க. சில நேரங்களில் தன்னுடைய காலில் சிவப்பு அளவுக்கு வென்று சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பாவங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளதா அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, நீங்கள் இப்போது கால் சிவக்க சொல்லுவது கேட்கும்போது நான் நன்றியுள்ள அல்லாஹ் இருக்கக்கூடாதான்னு கேட்டார் ரசூலுல்லாஹ். ஆகவே பெருமானாருடைய வாணி இப்படித்தான். சில நேரங்களில் இரவு நேரங்களில் தொழுவார்கள், தூங்குவார்கள், திடீரென்று எழுந்துவார்கள், திடீரென்று கபூர்ஸ்தானிலே உட்கார்ந்து அழுவார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை வழங்கப்படுவோம். ஆனால் கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் உறவினர்களையும் குடும்பத்தார்களையும் எழுத்து
என்று வருகிறது ஹதீஸ்கள். நாம் நமக்கு அந்த வாய்ப்புகள் பள்ளிவாசல் அந்த ஹஜ்ஜுடைய நடைபெறுகிறது, நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. பெண்களுக்கும் அதை நாம் முக்கியத்துவப்படுத்தி அவர்களையும் நாம் ஏறிவிடுவோம். எத்தனையோ அவர்கள் பஜனுக்கு வருகிறார்கள், எல்லோருடைய வீட்டிலும் பிள்ளைகள் படுத்து உதவி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு இளைஞர்களை தூங்க வைத்து விட்டு அவங்க பஜனுக்கு வராங்க. சில தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை போர்வை வைத்து போர்த்தி விட்டு பஜனுக்கு வருகிறார்கள். கனிமார்களை யோசித்து பார்க்க வேண்டும். அவரை மீது தொழில் கடமையாகிவிட்டது. நாம் போர்த்துகின்ற போர்வை என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மீது தொழுகை கடமை இல்லையா? நம்முடைய மனைவர்கள் மீது தொழுகை கடமை இல்லையா? அவர்களிடத்தில் நல்லா தொழுகையை பற்றி விசாரிக்க மாட்டானா? ஏன் இந்த ரமலான் என்பது விசாரிக்க மாட்டானா? கடைசி 10 நாட்களில் ஏன் நீங்கள் அமல் செய்வது என்று விசாரிக்க மாட்டானா? நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தினர்களும் நாம் வருவதை போன்று, நாம் பள்ளிவாசலுக்கு வருவதை போன்று வீட்டில் அவர்கள் தொழுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். நாம் பள்ளிவாசலில் வந்து அமல் செய்வதை போன்று நம்முடைய பிள்ளைகள் வருகிறானா என்று பார்க்கணும். உடல் அழைத்து வர வேண்டும். கனிமங்களே, அதன் அடிப்படையில ஐந்து ஆண்டுகள் ஒரு கடைசி 10 நாட்கள் வந்து விட்டார்கள் சொல்லலாம். குடும்பத்தினர்களும் எழுதி கொள்ள சொல்வார்கள், குடும்பத்தினர்களும் எழுதி விவாதத்தில் ஈடுபட சொல்வார்கள். இப்படியாகத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 10 நாட்கள் இருந்தது. முக்கியமானவர்களே, இந்த கடைசி 10 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பல்வேறு அமல்கள் செய்வதற்கு உகந்தது கடைசி 10 நாட்கள். அதிகம் தான தர்மங்களை செய்வது. குறிப்பாகவே ரமலானில் நாம் செய்கிற எல்லா அமல்களுக்கும் 70 மடங்கு அதிகமான நன்மைகள் எல்லாம் கொடுக்கிறான் என்கிற நாம் கடந்த வாரங்களில் சொன்னதை போன்று ஜகாத்தை நாம் முறையாக ரமலானை கொடுத்து விட வேண்டும். அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது போது நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜகாத் கொடுப்பதற்கு என்ன, நாம் இந்த ஜகாத்தை குறித்து நாம் மீண்டும் பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அது பொருளான விஷயம். இன்றைக்கு தொழுகை பருவம் என்று நமக்கு தெரியுது, நோக்கு பருவம் என்று நமக்கு தெரியுது, நம்முடைய முக்கியத்துவம் தெரியுது. ஆனால் ஜகாத் என்கிற விஷயத்துல நாம் பாராட்டுகிறோம். அது மீது நாம் கவனத்தை செலுத்துவதில்லை. அது ஆனால் எப்படி தொழுகையோ நோக்கோ அது போன்று ஜகாத்தும் வருது. ஜகாத்தினுடைய இந்த பகுதி ஜகாத்து நாம் கொடுக்க வேண்டிய தொழிலுடைய சொத்து இருந்தால் அது அழுக்கை கொண்டு நம்முடைய முழு சொத்தையும் முழு பொருளாதாரத்தையும் அந்த அழுத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிதான் சொல்லலாம். இந்த ஜகாத்தினுடைய அளவுகள் சொன்னோம், அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்து பேசுகிறோம். அதே போன்று சதக்கா என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஜகாத்துன்னு சொன்னா அதுக்கு நிறைய நிபந்தனைலாம் இருக்கு. இன்னொரு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், யார் அந்த விசாவை அடைந்தார்களோ அவர்கள் ஜகாத் கொடுக்கிறோம். அதே போன்று எல்லோருக்கும் ஜகாத்தை கொடுக்க முடியாது. ஏதோ போற போல ஒருவர் ரோட்டில் இருந்திருக்கிறார் என்றால் அந்த ஜகாத்தை கொடுத்து வர முடியாது. அதனால அதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். யார் யாருக்கு ஜகாத்து போகணும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற நிபந்தனைகளோடு தான் ஜகாத்தை கொடுக்க முடியும். எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு எப்படி ஆய்வு சொன்னா ஜகாத் குண்டர்கள் இருக்கிறார்கள், ஆன்லைன் குண்டர்கள் ஜகாத் இருக்கிறாங்க. பொய்யான சில அமைப்புகளை வைத்துக் கொண்டு ஜகாத்தை பெறுவதற்கான வேண்டிய அமைப்பை உருவாக்கி, ஜகாத்தை பெறுவதற்கான வேண்டிய சில ட்ரஸ்டுகளை உருவாக்கி, ரமலான் மாசம் வந்துவிட்டால் தங்களுடைய ஒரு நோட்டீஸ் எடுத்துக் கொண்டு வந்து விடுவார்கள், நீங்க ஜகாத்து கொடுங்க. ஒரு போலியான எத்தனையோ மதரசாக்களை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு மதரசாவே இருக்காது. ஆனாலும் மதரசாவுடைய பெயரை போட்டுக்கொண்டு ஜகாத்தை பெறுவதற்கு ஜகாத்துடைய திருட்டு. நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு வரலாறு விஷயம் என்ற அடிப்படையில ஜகாத்தை நாம் யாருக்கு கொடுக்கிறோம், அது நாம் கொடுக்கின்ற அந்த ஜகாத்துடைய பொருள் சரியான முறையில் தெரிந்து செயல்படுவதை நாம் தெளிவாக கவனிக்கணும். அவனியமானவர்களே, ஒரு ஜகாத்துக்கு பெரிய நிபந்தனைகள் தான் இருக்கு. ஆனால் சதக்கா இருக்கு அப்படி அல்ல. யாரு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கம்மியான சம்பளத்தில் இருக்கிறாங்க, வருமானம் இல்லை, அவருடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு அவர் சதக்கா கொடுக்கணும். ஜகாத்தினுடைய அளவு ஒரு எட்டல பரவாயில்லை, ஜகாத் நம்ம சதக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரமலானில் அதிகம் பெருமானார்கள் சதக்காவை கொடுத்தார்கள், தர்மங்களை செய்தார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, மலைக்காற்றை போன்று சதக்கா செய்வார்கள் என்று ஹதீஸில் வார்த்தை பதிவு செய்யப்படுது. மலைக்காற்றை போன்று சதக்காவை கொடுப்பாங்க, தான தர்மம் செய்வார்கள் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. மலைக்காற்று ஏன் இந்த ஒப்பீடு செய்திருக்கிறார்கள், ஒரு சமாதி ஒப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் செய்திருக்கிறார்கள்? ஒரு மலைக்காற்று என்பது பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் பேசும், எல்லா பேரும் பேசும். குறிப்பிட்ட
காலையில் வருகிறதா, ஏன் மாலையில் வரக்கூடாது? மாலையிலும் பேசும். ஏன் இரவு வரக்கூடாது? இரவிலும் பேசும். அதுதான் உதாரணமாக சொன்னாங்க. சாதி ரசூலுல்லாஹ் படைத்தாற்றையும் போது 4 தர்மங்களை வாரி வழங்குவார்கள். குறிப்பாக இந்த கடைசி பட்டியலில் பெருமானார் அதிகபதியும் இந்த செய்வார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் சொல்லுகின்றோம், கடைசி 10 நாட்கள்ல இந்த சதக்கால் இருக்காங்க நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கணும். நாம் யாருமே தெரியாத ஒரு ஏழைக்கு நாம் அந்த சதக்காலுடைய தான தர்மத்தை செய்தால் அதனுடைய கூலி அளவுக்கு நாம் இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்கள் கேட்கலாம். நீ யாருக்குமே தெரியாத ஒரு ஆளுக்கு தான தர்மம் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதை போன்று என்று அல்லாஹ்வே சொல்கிறான். வந்தல்லதி யுகுல்லாஹு கௌலன் ஹஸனா ஃபஉலாயிக ஹும். எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றானோ, எனக்கு நீங்க கடன் கொடுங்கள், எங்கெல்லாம் அல்லாஹ் கேட்கிறானோ அங்கெல்லாம் ஃபஉலாயிக ஹும் என்ற வார்த்தையை சொல்கிறான். ஃபஉலாயிக ஹும் என்று சொன்னால் நான் பன்மடங்காக திருப்பி தருவேன் என்று பொருள். பொதுவாக உலகத்துல கடன் வாங்கினால் எவ்வளவு கடன் தொகையை வாங்குறோமோ அதைத்தான் திருப்பி கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு கடன் கொடுங்க, நான் பன்மடங்காக திருப்பி தருவேன்னு சொல்றான். ஹதீஸ்ல பெருமானார் இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க, ஒரு தான தர்மம் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதை போன்றது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சதக்கா என்பது ஒரு சிறிய ஒட்டகத்தை கண் பார்வையில் வைத்து வளர்த்தால் எப்படி மிகப்பெரிய அளவில் அது வளருமோ அதுபோன்று அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கின்ற அல்லாஹ்வுடைய கொண்டால் நாம் தருகின்ற அந்த சதக்கா இப்படியாக வளர்ந்து வந்து வேண்டும். அதை அல்லாஹ் நமக்கு நன்மையாக திருப்பி தருவான். மற்றொரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு சின்ன பேரிச்சு துண்டை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் அதனை வளர்த்து வளர்த்துவதற்கு 9 மலை அளவுக்குண்டான நன்மைகளை திருப்பி தருவான். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நான் பன்மடங்காக திருப்பி தருவேன் என்று சொல்லியிருக்கான். கனிமானவர்களே, இப்ப இந்த கடைசி 10 நாட்கள் ரமலானுடைய நேரங்கள்ல அதிகம் நாம் சதக்காக்களை செய்தோம். அதே போன்று குறிப்பாக வீட்டிற்காப்புடைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டது. வீட்டிற்காப்புக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக எல்லா மதங்களிலும் துறவரம் என்ற விஷயங்கள் மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல், எந்த விதமான தொடர்பு இல்லாமல் முழுக்க ஆன்மீக என்ற அடிப்படையில் கொடுக்கிறோம். இஸ்லாமின் அடிப்படையில் அந்த துறவரம் என்பது அல்ல. என்றாலும் இந்த உலகத்தினுடைய தொடர்பை விட்டு நீக்குவதற்கு ஒரு 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தால் அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படியாக இருக்கிற அந்த துறவர என்ற அடிப்படையில உலகத்தினுடைய அத்தனை தொடர்பையும் விட்டு நீங்கிவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தொடர்பை மட்டும் தருகிற ஒரு வாய்ப்பு ஈத்திகாஃபில் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 7 பிரிவினர்கள் அல்லாஹ்வுடைய அரிசி விட தருவார்கள். அந்த 7 பிரிவினர்கள்ல ஒரு பிரிவினர்கள் ஈத்திகாஃப் இருப்பவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் சேருவார்கள். எப்படி தெரியுமா? ஹதீஸ்களில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரஜுலுன் வஅல்லகுல் மசாஜித். யார் அந்த பிரிவினர்? தங்களுடைய மனதை பள்ளிவாசலிலேயே இருக்க வைப்பார்கள், தரித்து இருப்பார்கள், அதிகமான நேரங்கள் பள்ளிவாசலிலேயே செலவு செய்வார்கள். அப்படிப்பட்ட பிரிவினர்கள் நாளை மறுமை நாளில் அரிசியுடைய நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அடிப்படையில ஈத்திகாஃபிற்கு உட்பட்டுள்ளவர்கள் நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி முழுமையான வேலைகளுடைய இரவை அடைவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். முழுமையான கடைசி 10 நாட்கள் பள்ளிவாசல்கள் இரவெல்லாம் அமர்ந்து நடக்கிறதோ அத்தனையிலும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். முழுமையான கடைசி 10 நாட்கள்ல 5 தொழுகையும் ஜமாத்தான முறையில முதல் தப்தீரை பெருகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆகையால் சொல்றோம், வாய்ப்புள்ளவர்கள் ஈத்திகாஃபில் இருந்து உங்களுடைய பெயரை கொடுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிவாசல்கள் தங்கிக் கொள்ளலாம். பொதுவாக பள்ளிவாசல்கள் சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் அனுமதியே கிடையாது. அப்படி யாராவது பள்ளிவாசல்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈத்திகாஃபுடைய நியத்தோடு தான் கொடுக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் பெருமானார் சொல்றாங்க, ஈத்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளாக சாப்பிட்டுக் கொள்ளலாம், தூங்கிக் கொள்ளலாம், பள்ளிவாசலுடைய நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம், பள்ளிவாசலுடைய இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்வதற்காக எழுதி வந்தவர்கள். அதனால் ஈத்திகாஃபுடைய விஷயங்களை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய நன்மைகள் இருக்கிறது. கடைசி 10 நாள் இன்றைய அவருக்கு முன்னால் ஈத்திகாஃப் இருப்பவர்கள் இங்கே பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும். யாராவது இருந்திருந்தால் உங்களுடைய பெயர்களை கொடுங்கள். இன்றைக்கு அவருக்கு முன்னால் வந்து சேர்ந்து விடுங்கள். சுன்னத்துல் கிஃபாயாவாக இருக்கிறது. முஹல்லாவில் யாராவது ஒருத்தராக இருக்க வேண்டும் என்ற
அடிப்படையில எல்லா மக்களுக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் எப்போதும் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அந்த நடைமுறை உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. அந்த வாய்ப்பை ஒரு அம்மா நமக்கும் முதல் புரிவாராக. இந்த கடைசி 10 நாட்களில் முழுமையாக அடைகிற ரசீதை நமக்கு தருவாராக. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக பெறுகின்ற ரசீதை நமக்கு தருவாராக. இந்த இரவுகளெல்லாம் அல்லாஹ் என்னவெல்லாம் நன்மைகளை அருள்பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ அத்தனை அருள்பாக்கியங்களையும் பெறுகின்ற வாய்ப்பை தருவாராக. பாவ மன்னிப்பை பெறுகின்ற வாய்ப்பை தருவாராக. சுவனத்தில் சேருகின்ற நல்லடியார்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வாராக.